அப்போ இதே போல் எத்தனை விசுவாசிகள் நினைஞ்சு பாருங்க, ஆராதனைக்கு முன்னையும் பின்ன இருந்து கையை தட்ட விடாது. முன்ன இருக்கிறதுக்கு அந்த சுடிதாரையும் முன்ன இருக்க அந்த சேலையும் பார்த்தா இந்த பொம்பளை கைதட்டு வராது. காரணம் இது எங்க, நம்மளும் பல கடையில் பார்த்தோமே, நம்ம பல இடத்துல பார்த்தோமே, இது எங்க கிடைச்சது நமக்கு தெரியாது. அதனால தான் வெள்ளை வஸ்திரம் வெண்பஸ்திரம் அந்த பிரச்சனை வேண்டாம்னு நம்ம பந்தேகோசை சபைகளில் வெண்பஸ்திரத்தை கொண்டு, இப்போ வெள்ளையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கைதட்டு வராது. நம்மளும் வெள்ளை எடுத்தோம். இந்த வெள்ளை எங்க இருந்து எடுத்தோம்? இது ஒரு வித்தியாசமா இருக்கு, பிளேடு மாதிரி இருக்குது. இந்த வெள்ளை எங்க இருந்து? அப்ப எங்க கர்த்தருக்கு ஆராதனையில. இனி நீங்க பார்த்தீங்கன்னா சில சபைகள்ல, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கு போயிருந்தேன். அடுத்த வீடு, அடுத்து நம்ம இந்த வீடு இருக்குல்ல, இது போல அடுத்த வீடு, இது அவனுக்கு சபை. அந்த இடத்துல அவன் கார்ல வந்து உள்ள இறங்கி ஆராதிச்சுட்டு போறான். அப்ப எனக்கு மனசுல தோணுது, அப்ப பாஸ்டர் இது அடுத்த வீடு, அந்த பையனை தம்பிக்க கார். அப்ப நான் கேட்டேன், அங்க இடம் இல்லையா பாஸ்டர்? வண்டியோட இல்ல வண்டி எல்லாம் விடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவைகளுக்கு தாராளம் இடம் இருக்கு, இந்த இடமும் அவைய தான் தந்தது. அதுக்கப்புறம் என்ன பாஸ்டர் காரு அந்த தான் அவர் தள்ளாரு. அவன் கார் வாங்கியிருக்கான்னு எல்லாரும் பார்த்து அவனை கண்டு பயறணும். அதனால அவன் இதுல இருந்து இதுவரை கார்ல தான் வருவான். அப்படி சொன்னதோட நிறுத்தினாலும் பரவாயில்ல. பாஸ்டர் அடுத்த எல்லாரும் கொஞ்ச நாள் தாண்டத்துல கார்ல தான் வருவான். இனி இப்ப நடக்க முடியலையா, வயரெல்லாம் பார்த்துல பயலுக்கு எங்க போய் நிற்குன்னு இனி அவனுக்கு நடந்து வந்துக்கிட மாட்டாங்க. பாஸ்டர் மாதிரி ரொம்ப கவனமா தான் இருக்கு. அப்ப நான் ஏன் சொல்லுங்க, இன்னைக்கு நிறைய பேர் புதிய மோதிரம் வாங்கினா அது கையில கிடக்க தெரியணும்னா கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு ஒரு சாட்சி, ஆண்டவருக்கு சோத்திரம், நான் ஒரு மோதிரம் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார் அல்லேலூயான்னு, அப்படி ஒரு சாட்சி. புதிய வாட்சி வாங்கினா அதை காட்டணும். சில இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நாட்கள்ல ஆராதனைக்கே வர முடியாது, ஆராதனையே இல்லை. அப்பதான் ஒரு பாஸ்டர் சொல்லாரு, பிரதர் எங்க சர்ச்சில் ஒரு கொடுமை நடந்த பிரதர், அவன் செத்து ஒளிஞ்சிட்டு இருக்கான், அவன் செத்து பயந்துட்டு இருக்கான். ஒரு சகோதரி அடிக்கடி போன் பண்ணி இந்த பாஸ்டர் மனைவிட்ட, சிஸ்டர் எப்ப ஆராதனை வைக்க போறியா, எப்ப ஆராதனை வைக்க போறியா, எப்ப? அந்த இவர் நினைச்சாரா நம்ம சபையில வாரையில இந்த பொம்பளை தான் இவ்வளவு வாஞ்சியாடு. ஒரு நாள் இவருக்கு பாஸ்டர் மனைவி கேட்டான், என்னப்பா என்ன சிஸ்டர் இவ்வளவு நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்க, நீங்க மறைஞ்சு ஒழிச்சாது வாருங்க ஆராதிக்கலாம். இல்ல எடுத்து வச்ச 3 புதிய சுடிதார் இருக்கு, அதை போட்டுட்டு நீங்க கூட்டம் வச்சாதானே போட்டுட்டு முடியும், இவன் வேற வெளியில கல்யாண வீட்டு ஒன்றும் கூட்டிட்டு போக மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆராதனை என்பது நிறைய பேர் தனக்கிட்ட இருக்கதை காண்பிப்பதற்காய், ஆராதனை என்பது நிறைய பேர் தான் யார் என்பதை காண்பதற்கு. நான் ஆண்டவருக்கு வசனத்தில் சொல்கிறேன், ஆலயம் உனக்கு ஆராதனை ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆராதனையில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்காகவே கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிறவர்களை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை அவரை தொட கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு காலையில் நான் ஆராதிக்க வந்தேன், நான் காலையில் பாட்டு பாடினேன், எத்தனை பேர் உண்மையா அவருக்குரிய மகிமையை செலுத்துறீங்க? எத்தனை பேர் உண்மையா அவருக்குரிய கனத்தை செலுத்துறீங்க? எத்தனை பேர் உண்மையா? இன்னையிலிருந்து நான் சொல்லுகிறேன், உங்க ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா முதலாவது பாட்டு பாடும்போது அந்த பாட்டுல ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி பாடும்போது உங்க மனதில் நினைக்கிற, ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. அந்த பாடலை பாடும்போது இப்ப தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை அந்த பாட்டு இருக்கு, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. எதுக்கு இந்த பாட்டு நம்ம பாடுவது? நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் என்னை பாதுகாத்ததாலே. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் இந்த அந்த பாட்டை பாடும்போது நம்ம வாழ்க்கையில நினைக்கணும், அப்பா ஒரு வார காலம் நான் நெருக்கப்பட்ட ஆண்டவரே, மடிந்து போகாம உங்களுடைய கிருபை என்னை பார்த்தது. கரங்களை தட்டி எத்தனை பேர் அந்த வரிகளை உணர்ந்து பாடுகிறவங்க இருக்கிறீங்க? ஒரு நாள் நான் கண்டேன், அன்பு சகோதரர் குமார் அவர் நானும் ராத்திரி இந்த ஆலயத்தில் ராத்திரி விழித்திருந்து ஜபிப்போம். ஒரு நாள் நான் பார்க்கிறேன், நான் இதுக்கு முன்னே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு பாட்டை பாடுறாரு, அவரு கண்ணுல இருந்து கண்ணீரா ஊத்துது. நான் அப்படியே பார்க்கிறேன். அடுத்து நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அடுத்து சொல்லாரு, அந்த வரிகள் உண்மையிலே நான் அன்னைக்கு தான் என் மனசுல நான் தொட. சிலர் அப்ப நம்ம என்னதான் இருக்கலாம், சின்ன பிள்ளைகிட்ட இருந்து கூட நிறைய நம்ம கற்றுக்கொள்ளணும், நிறைய கற்றுக்கொள்ளுவோம். அந்த பாட்டை திருப்பி பாடாரு, கண்ணுல வந்து கண்ணீரா வடியுது. அதான் இருக்காரு, நீங்க கேளுங்க, நான் போய் சொன்னேன். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பாட்டை நம்ம பாடுவதா இருந்தா கூட வரிய உணர்ந்து கர்த்தர் செய்ததை நினைத்து நம்ம பாடணும். எத்தனை பேர்கிட்ட இந்த அனுபவம் இருக்கு? எத்தனை பேர்கிட்ட இந்த அனுபவம்? எதை நம்ம பாடுகிறோம்? இந்த தேவ வாழ்த்துன்னு நமக்கு ஒன்று உண்டு, என்ன சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அப்போ எனக்கு ஒரு டவுட், இந்த பிள்ளைகள் எல்லாம் நான் முன்னாடி சொல்லுவேன் இல்லையா, நான் உரப்பன வலையில் 10வது வகுப்பு படிக்கும்போது மேக்ஸ் வாத்தியார் அறையத்தில் எழும்பி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்லக்கூடாது, அவருக்கு வணக்கம் சொல்லக்கூடாது. எல்லாம் எழும்பி நின்று மேக்ஸில் உள்ள ஒரு ஃபார்முலா சொல்லணும்.
எல்லாரும் இளைஞர். அப்போ இங்கே எவனுக்கு தெரியும்? அவர் வருவார், கூட்டத்தோட கூட்டம் எல்லாரும் அங்கே அங்கே ஆகுன்னு சொல்லுவானே. நாங்கள் ஒரு கூட்டம் நாங்கள் தள்ளிக்கிட்டு அப்படியே இருந்தது. ஆனால் அவர் பெரியவில்லை. நான் பெருமாள் வாத்தியார் பெரிய ஆள், அவரை வேறு பெருமாள் வாத்தியார் அம்மாண்டி உலகார். அவர் பெரிய ஆள். அவர் அப்படியே கேட்டது போல நிற்பார். முடிஞ்ச உடனே எல்லாரும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு நீ சொல்லு. இங்கே என்ன தெரிஞ்சாதானே, கூட்டத்தோட கூட்டம் அப்படி போட்டுக்கிடுது. சொல்லு, நாளை 100 தடவை உட்காரு, நல்ல பிள்ளை. அடுத்து நீ சொல்லு. அவருக்கு தெரியும், என்னைக்கு பார்த்தாலும் அவருக்கு தெரியும் இவனோ ஒரு நாளும் படிக்கவும் மாட்டானோ. அப்போ எனக்கு இது ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு பாடம் தானே. இங்கே தேவ வாழ்த்துல நம்ம ஆளுவ வச்சு பிடிக்காவ சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசு. அப்போ கூட்டம் நடத்தணும் சொல்லி சனிக்கிழமை கூட்டம் நடத்த விட்டா இதில் 2 பேர் அதில் இருக்குது. ஒரு ஆள் பாட்டு புக்கையும் தூக்கி வச்சுருக்கு. நான் என்னென்னா மாறிடு, எனக்கு மைண்டுக்குள்ளே நிற்காது. ஒரு ஆள் பாட்டு புக்கையும் தூக்கி வச்சுட்டு மாற்றி நமக்கு கடைசியில் நீங்கள் பார்த்தோம்னா ஒரு வரி மாறி போட்டுருக்கு. அதை ஒரே படிப்பு நடக்கும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சிலர் கரெக்டாக பாடினாவ. அப்போ தான் தெரியும், ஓஹோ யாரும் அந்த ஆத்மா இங்கே வந்து 20-15 வருஷம் ஆகும். அந்த ஆத்மாவுக்கு 15 வருஷமாக விஷயம் தெரியாது. நீங்கள் இப்போ பார்க்கறத பார்த்தா டிரைவருக்கு பிள்ளையான்னு இங்கே கேட்குது. அவள் இல்லை அவளான்னு தெரியுற சத்தமத்தொல்ல. அப்போ நான் ஏன் தெரியல, எல்லாம் உத்தேச கணக்கில் அடி தான், எல்லாம் உத்தேச கணக்கில் கட்டைக்கதை எந்த ஒரு சத்தத்தை போட்டு விடுவான். சோத்திரம் சோத்திரம். இங்கே நான் பார்ப்பேன், ஒருத்தன் கை தட்டு நான் பார்ப்பேன், ஒன்னையோட நான் குறைஞ்சவன. அப்படியாவது ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவர் உயர்த்தப்பட. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? தேவன் ஆராதிக்க வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு சமூகத்தில் பாடலை பாடும்போது அந்த வரிகளை உணர்ந்து நம்ம பாடணும். சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பாடணும், அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரு. எத்தனை பேர் நம்ம அதை உண்மையா ஆண்டவரே நான் இங்கே நின்று பரிசுத்த பலிபீடத்தை பார்க்கும்போது தெரியும், அநேகர் உண்மையா பாடுவதை உணர முடியும். சிலர் அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீர், அது சும்மா அப்படி போகும். பிள்ளைகள் பாடம் படிப்பாங்க, பார்த்துங்களா, நம் நாடு இந்தியா, நம்ம மாநிலம் தமிழ்நாடு, இப்படி படிக்கிறதுல சில பிள்ளைகள் நம் நாடு இந்தியா, அது நமக்கு பார்த்தா தெரியும். இந்த இதில் வசனம் சொல்லும்போது கவனிச்சிருக்கலாம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அவர் என்ன பிள்ளை. இதை என்னன்னா இது மனப்பாடம் கட்ட 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 அடிக்குமே தவிர அதுக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சிறேன். அப்போ அவன் கரெக்டாக படித்து உள்ள யாத்தி கிளியராக வச்சிருக்கான்னு அர்த்தம். ஒப்புவிக்கிறது இல்லை, மனதுக்குள்ள பதிச்சிருக்கான். இன்றைக்கு ஆண்டவர் ஆராதிக்க வருகிற தேவ ஜனமே, உன்னுடைய வார்த்தை உன்னுடைய பாடல் வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது. உனக்கு ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அந்த வரிகளை உணர்ந்து நீங்கள் பாடணும். எல்லாரும் சத்தமாக சொல்லல ஹல்லேலூயா. அந்த வரிகளை உணர்ந்து, அதுதான் என்ன அழகாக சொல்ல, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். ஆண்டவருக்குரியது. இன்னையிலிருந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு ஆலயத்தில் நான் வரும்போது ஆண்டவர் எனக்கு செய்த பாடலா, அந்த பாடல் நேரம் கர்த்தர் எனக்கு செய்ததை அந்த மகிமையை நான் உமக்கு செலுத்துவேன். சொல்லுகிறவங்க மட்டும் கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரை நான் இதை செய்யல. நான் ஏன் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வந்து ஆசீர்வதிக்கப்படலைன்னா, ஏன் ஆலயத்துக்கு வந்து ஆராதனை நன்மை குடும்பங்களுக்குள்ள வரலன்னா, ஆண்டவருக்கு ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு ஆலயத்தில் பாடல் பாடி அதே போல ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம நினைச்சு பார்க்கணும், கடந்த நாள் என் ஆண்டவர் எத்தனை நன்மை செய்தார், ஆனபடிலாம் நான் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். சும்மா ஸ்தோத்திரம் 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 அல்ல, ஆண்டவர் எனக்கு செய்தார். ஆண்டவரே, போன வாரம் எத்தனை விபத்தை என் கண்ணால பார்த்தேன், ஆண்டவரே என்ன பாதுகாத்தீர். அப்ப ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த உண்மையான அனுபவத்தோடு கூட அவருக்கு செலுத்துகிற மகிமையை நீங்க செலுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இரண்டாவது அந்த வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். அடுத்த ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பரிசுத்த தேவன் ஒரு முறை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இரண்டாவது, அவரை ஆராதிக்கிறவர்கள், ஆராதிக்கிற வருகிறவர்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பெந்தேகோஸ்தே வட்டாரத்துக்குள்ள மனுஷர்களுக்கு வெளியரங்கமான தோற்றத்தை தான் நிறைய பேர் பார்க்கிறாங்க. வெளியரங்கமான தோற்றம், உள்ளான அனுபவத்தை நிறைய பேர் பார்க்கறதே இல்லை. வெளியரங்கமாய் இப்ப நான் ஒரு இடத்துக்கு பிரசங்கத்துக்கு போனேன்னா வெள்ளை பேண்ட் வெள்ளை ஜிப்பாயும் போட்டுட்டு போயிட்டேன்னா, ஆவிக்குரிய வட்டாரத்தில் நல்ல ஊழியக்காரன், அவன் பேசினாலும் பேசாத போனாலும் போனது திருப்தி ஆயிருது. நான் என்ன சொல்லுகிறேன், வெளியரங்கமான பரிசுத்தம், வெண்வஸ்திரம் நல்லது. இப்போ நம்ம சபையில் நிறைய பேர், இன்னைக்கு நான் வந்து நேற்று ராத்திரி கூட்டம் முடிஞ்ச இடத்துல 11 தாண்டி, அதனால வெள்ளை பேண்ட் தேய்க்க முடியல, அதனால தான் கலர் போட்டுட்டு வந்தேன். அதனால நான் எதுக்கு சொல்லுவேன்னா, வெண்வஸ்திரம் நல்லது, வெண்வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் நல்லது, வெண்வஸ்திரம் வேற, வெள்ளை வஸ்திரம் வேற. வெள்ளை வஸ்திரத்தை அது ஒரு நேரம் அது நம்ம அணிவது நல்லது, ஒரு தாழ்மையோ எதுவாக இருக்கட்டும், அது ஒரு ஆலயத்துக்கு ஒரு ஆராதனைக்கு ஒரு யூனிஃபார்ம்னு வச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு வெளியரங்கமான பரிசுத்தம் என்ன, தலைமுடிய வாரி விட மாட்டாங்க,
தலைமுடியை நிறைய பேரை பாருங்க குளிச்சுக்கிட்டு அப்படியே வர. ஏன்னா அந்த அலங்காரம் எல்லாம் கர்த்தர் விரும்பாதது. சும்மா முடியெல்லாம் கட்டி அப்படி ஸ்டைல் பண்ணிட்டாரு, அது ஆண்டவர் அருவருக்கிறாரு. ஆண்டவர் முடிய தந்து அதை ஒழுங்கா நம்ம வளர்த்தணும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அதே போல சிலரை பாருங்க ஸ்லைடே வைக்க மாட்டாவே. அது இந்த ஃபேன் அடிக்கும் போது இந்த சில ஊழியக்காரி எல்லாம் என்னென்னு பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தா எரிச்சலாயிரம். சினிமாவை விட மோசம். அந்த ஃபேன் அடிக்கும் போது முடி கடந்து பரட்டத்தில் அங்கே இங்கே இப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்லைடு ஆவியானவர் அதெல்லாம் உலக பிரகார காரியம் எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்கள் செய்ய மாட்டோம். ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது எல்லாத்தையும். சிலரை பார்த்துருக்கீங்களா, நாங்கள் நகையே போட மாட்டோம். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் ஏன் சொல்லுன்னா இதெல்லாம் உலக பாரம்பரியம். ஆனால் அவனுக்கு கையில் கிடக்கிறது கோல்டு வாட்ச் போட்டிருப்பான். நான் சொல்லுங்க, நான் அதுக்கு எதிரானவன் அல்ல. எனக்கு அப்பா அம்மா நகை போடாத பெந்தேகோஸ்தேக்காரங்க. நான் பேச்சு ஒன்று கிரிய ஒன்று. ஏன் நீ நகையே அணியாத நீ எப்படி கோல்டு வாட்சில் போட்டாலும் அது பவுன் தானே. நீ அவன் மோதிரத்தில் போட்டா நீ வாட்சில் போட்டிருக்க. நான் ஏன் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை வெளியரங்கமானதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் வெள்ளை வஸ்திரத்தை உடுத்திருக்கிறான், எனக்கு பக்கத்தில் இருக்க ஆத்துமாட்ட நான் பேசாம இருப்பேன்னா இது வெளியே தான் பரிசுத்தமே தவிர உள்ளுக்குள்ள நான் தேவனுடைய பார்வையில கொலபாதகன் என்று வேதம் சொல்லுகிறார். தன் சகோதரிடத்துல பேசாம தன் சகோதரனிடத்தில் பகையை வைத்திருக்கிற மனுஷ கொல்லபாதகன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, இப்ப நம்ம நிறைய பேர் ஆண்டவரே நான் நகையை கலத்திட்டேன்ப்பா, ஆண்டவரே நான் பழைய போல கலர் கட்டல வெள்ளை வஸ்திரம் போட்டுட்டேன்ப்பா, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்ப்பா, நான் இப்ப ஆண்ட்ராய்டு மொபைல் கூட வைக்கிறதில்லை ஆண்டவரே, சாதா 1200 ரூபாய்க்கு மொபைல் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு வெளியரங்கமா நீ எல்லாத்தையும் விட்ட, ஆனா உள்ள உண்மையான பரிசுத்தம் இன்னும் உனக்குள்ள வரலையே. வெளியரங்கமா எல்லாத்தையும் விட்டுட்ட, உள்ள வரணுமே. ஆண்டவர் விரும்புவது உள்ளதான் பரிசுத்தமா இருக்கணும், உள்ளதான் பரிசுத்தம். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். பைபிள் ஸ்கூல்ல நான் படிச்சுட்டு இருக்கும்போது பாத்திரங்கள சொல்லுவாங்க, பாத்திரம் கழுவணும் எங்களுக்கு எல்லாரும் சாப்பிட்ட பாத்திரம். அப்போ பாத்திரம் எல்லாம் கழுவி முடிஞ்ச பிறகு வந்து அப்படி பார்ப்பாரு, அதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா, எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த டியூட்டி வார அன்னைக்கு பாத்திரத்தை நல்லா கழுவி மினு மினுன்னு ஆக்கி, எந்த கறி இருந்தாலும் கல்லில் போட்டு அது ராகி எடுத்து அதை மினு மினுன்னு ஆக்கி மேலே அடிக்க வச்சுட்டேன். ஆனால் எனக்கு எல்லா தடவையும் 0 மார்க். எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ ஒரு நாள் நான் அதை மார்க் போடுன்ற பிரச்சனை. ஹேய், நான் எவ்வளோ எல்லா பயிலும் கழுவுதட எவ்வளோ கழுவி வச்சிருக்கேன், நீ எனக்கு டேய் ஒன்னால பெரிய நஷ்டம் பைபிள் காலேஜில். அது என்ன நஷ்டம்? நீ காலையில் வாங்க பால் கொஞ்ச நாளாட்டு தேயில போட்டு தர காரணம் நீ ஆகும். நான் என்ன செய்தேன், அது நான் பாத்திரம் ஒழுங்கா, நீ வெளி சைட ஒழுங்கா கழுவுன, உள்ள கழுவல. பார்க்க வெளியே தானே பார்ப்பான், உள்ள தண்ணியை விட்டு ஒரு தேய்ச்சிட்டு அங்கே கொண்டு வச்சிருவேன். வெளியே பார்த்தா மின்னுமன் அவன்லாம் ஒன்னால இந்த பையனோ யாதேசம் கொஞ்ச நாளாக தேயில குடிச்சிட்டு இருக்காங்க. நீ கழுவாத வச்ச பாத்திரத்தில் அவர் சமையலுக்கு வர தாத்தாக்கி விஷயம் தெரியாமல் பாலை தூக்கி ஊற்றி அவர் காய்க்கும் போது எல்லாம் தயிரா மாறி இருக்கு. அப்ப நான் ஏன் அதுக்கப்புறம் ஓஹோ நமக்கு என்னன்னா வெளியே பார்க்கற இவனுக்கு நான் என்ன மனசுக்குள்ள நினைப்பேன் தெரியுமா, உண்மையில தல செங்கலை பொடிச்சு கொண்டு வச்சு தேய்ச்ச நாள் உண்டு, பாத்திரம் நாசம். எப்படி அவன் பார்த்தா பாத்திரம் பல இதை தெரியாத எனக்கு கூட உள்ள ஒருத்தன் உண்டு. அவன் சொல்லுவான் லிவிங்ஸ்டன் பாத்திரம் கழுவணும், பார்த்தா அப்படி இருக்கும். ஆனால் அந்த கிளவரத்தில் நல்லா கழுவான். இவன் அந்த சமையலுக்கு வருவார் இல்லையாரு நல்லா கழுவான், வெளி சைடை கழுவி வைப்பான், உள்ளே பார்த்தா அவ்வளவு பாத்திரம் எச்சியாக தான் இருக்கும். அப்போ நான் ஏன் என்ன சொல்லுகிறேன், எனக்கு நிறைய பேருக்கு நிலைமை இதுதான். வெளியே பார்த்தா முந்தி அப்படி தெரிஞ்சார் இப்படி தெரிஞ்சார், இப்போ வெளியே எவ்வளோ மாற்றம். ஆனால் நான் சொல்லுவேன் பேசி பார்க்கும்போது தான் தெரியும் உள்ள என்ன மாற்றம் இருக்கு. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் ஆராதிக்கிற நீங்க, நானும் விரும்புகிறேன். நானும் சீக்கிரத்தில் இனிப்பு அடுத்த வாரத்தில் வந்து ஜிப்பாயாகும், அடுத்த ஜிப்பா. அப்போ நானும் விரும்புவேன் எல்லாரும் அடுத்த வெள்ளையில் வந்துட்டா சந்தோஷமாக தான் இருக்கும். பார்க்க நல்ல அதுக்காக வராமல் இருந்துறாங்க இந்த பாஸ்டர் அவனோட இப்போ லைஃப் நடந்துட்டு அப்படி இல்லை. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு போட்டுட்டு வாருங்க வெண்பத்திரத்தில். இன்னும் நானும் இனிப்ப ஜிப்பா இனி இவனோடையும் பார்க்கணும். அப்போ பாஸ்டர் நான் அதுதான் நினைத்தேன், சில நேரம் நம்ம மாறினா இனி இவனோட்டையும் இப்படி சொல்லிட்டோன்னா வரமாட்டானோல அப்படின்னு தெரியும். சில நேரம் நான் போன வாரம் யாரையும் இவனை 2 யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு உனட்ட தானே ஒருத்தனை கூப்பிட்டு கீபோர்டு ஆசிரியத்தில் என்ன கலர் தட்டப்பட்டிருக்கியா, அது கலர் போட்டு வந்துட்டான். அதெல்லாம் அப்படியே நிற்கான். அவனுக்கு பார்வையில் எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னும் நம்மளை வெள்ளப்படத்தில் தொடங்கிட்டாரு, இதுவரை இப்படி தள்ள மாட்டாரு அப்படின்னு நிற்கான். பிறகு ஏன்டே இப்படி கலர் போட்டிருக்க கீபோர்டு, பாஸ்டர் பார்த்தா என்ன சொல்வாரு, அது பாஸ்டர் கூட்டம் முடிஞ்சாலும் விளம்பரமா
வெள்ளச்சட்டை நாசானா பிறகு அந்த பார்த்தேன் உனட்ட பேச்சு பிரயோஜனம் இல்லை, சரி நீ விளம்பு. அடுத்து திருப்பி அந்த பக்கம் போயிட்டு யோசிச்சுட்டு வந்து அடுத்த தடவை ஒரு கலர் சட்டையை பையில வச்சு கொண்டு வந்துடுறேன்னா வெள்ளையை போட்டுட்டு கலத்தி வச்சு அந்த அதில் தான் பார்க்க இதை சொல்லாமலாது இருந்திருக்கலாம் இந்த மனுஷன் என்ன தேவையில்லைன்னு. அப்போ ஏன் நான் சொல்லுங்க, தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய வெண்பஸ்திரம் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு வெண்பஸ்திரம் உண்மையில சொல்லுங்க, ராபோஜன ஆராதனையெல்லாம் நடக்கும்போது அங்கெல்லாம் பாருங்க அந்த வெண்பஸ்திரம் அது பார்க்க ஒரு அழகாக தான் இருக்குது, எந்த இதுவும் இல்லை. நானும் சில இடங்களில் போகும்போது பார்த்துருக்கேன். நல்ல நான் வெள்ளை சட்டை போடுறது எதுனால விரும்பி போடுறது இல்லை, அந்த வெள்ளை சட்டையை போட்டுட்டு நானும் எனக்கு வீட்டார் பைக்கில் போச்சு 100 பேர் கையெடுத்து சல்யூட் அடிப்பாங்க. என்ன தெரியுமா, ஒருவேளை அங்கே இருப்பானோ, அங்கே வேலை பார்க்கான இருக்கான், இங்கே வேலை பார்க்கான, நமக்கு சரி கிடைக்காத சரி போ. சில நேரம் யாருன்னே தெரியாது, நான் சில இடங்களில் நாங்கள் போவோம் யாருன்னே தெரியாது, 2 கையெடுத்து கும்பிட்டு வாங்க சார் வாங்க சார். அப்போ தான் மனசுக்குள்ளே நினைப்பேன், வயரும் வெள்ளை சட்டையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தோன்னா அவன் என்னதோ பெரிய ஆளுன்னு நினைக்கும் அப்படின்னு. இது வெண்பஸ்திரத்துக்கு ஒரு மரியாதை. நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவர் இது போல வெளியே இருக்க வெள்ளை சட்டையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சல்யூட் அடிக்கிறவர் அல்ல, அவர் உள்ளத்தை மட்டும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தராக. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மேம்படுத்த கர்த்தர் நல்லவர். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில 2வது ஆண்டவருக்கு ஆலயத்தில் வந்து ஆராதனையில ஆசீர்வாதம் வேணும்னா வெறும் ஆண்டவரை நான் இவ்வளவெல்லாம் மாறிட்டேன்னு சொல்வதல்ல, உன் உள்ளுக்குள்ள பரிசுத்தமா இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இது நம்ம எவ்வளவுதான் ஆவில நிறைஞ்சாலும் எல்லாத்தையும் நகை கலர் எல்லாத்தையும் விட்டு பாரம்பரியம் உலக காரியத்தை எல்லாம் விட்ட பிறகு நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம்னு சொன்னாலும் உள்ள கசப்பு வைராக்கியம் அடுத்தவனை குறித்த வேண்டாத்த வேலை இதெல்லாம் உள்ள இருக்குன்னா நான் சொல்லுகிறேன், நீ இன்னும் கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தமாகல, இன்னும் நீ கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தமாகல. மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், ஏன் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல? நீங்க இப்ப சொல்லலாம், பாஸ்டர் நான் பழைய இடத்துக்கு இப்ப போகல, பழைய பாரம்பரியத்தை நாடி போகல, பழைய மந்திரவாதத்தை தேடல, பழைய நான் போயிட்டு இருந்த பாரம்பரிய ஆராதனைகளுக்கு நான் போகல, ஆவிக்குரிய நான் மாறிட்டேன், இங்க வந்துட்டேன், எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துட்டு. ஆனா நான் சொல்லுகிறேன், வெளியரங்கமா கூட்டத்துக்கு போனது அங்க போனதை நிறுத்தினேன், வெளியரங்கமா மந்திரவாதத்துக்கு போனதை நிறுத்தினேன், எல்லாத்தையும் நிறுத்திட்டு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற உள்ளான மாற்றம் உனக்குள்ள வரணும், அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் அந்த உள்ளான மாற்றம் இருக்கு? எத்தனை பேர் ஏன் இத்தனை வருஷம் வந்து ஆசீர்வதிக்கப்பட முடியல? வெளியரங்கமாய் மாற்றம் இருக்கு, ஆனா உள்ளரங்கமான மாற்றத்தை கடினமா தான் இருக்கு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் சென்னையில இருந்து வருகிறேன். சென்னையில இருந்து வரும்போது பஸ்ஸுக்குள்ள அவ்வளவு சண்டை நடக்குது. நான் பார்த்துறேன், ஒரு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு கண்டக்டர் கெட்ட வார்த்தையா பேசுகாரு. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அடுத்த ஒரு இடத்துல டீ குடிக்க கொண்டு விட்டாவே, நான் இறங்கி டீ குடிச்சிட்டு யார் அறுத்தான்னு திரும்பி பார்த்தா 3 பெந்தேகோஸ்தேக்காரங்க அதில் உட்காந்துருக்க பொம்பளைகள் அறுப்புன்னா இவன். நான் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு எனக்கும் ஒரு மாதிரி இருந்து என்னத பொம்பளையில் எப்படி பேசுகிறான். அதுக்கு பிறகு ஒருத்தர் அதில் வந்தவர் கேட்காரு, டேய் சார் நீங்கள் என்ன சார் என்ன முறையில் அவங்களை எப்படி திட்டுவீங்க? அப்படி கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு மோசமான காரியம். இந்த ஆட்களே இப்படிப்பட்டவங்க தான். அவன் அடுத்த வார்த்தை அவன் எங்கேயோ பாதிக்கப்பட்டான் சொல்லலாம், இந்த ஆட்களை இப்படி. அதுக்காக நீங்கள் எல்லாரையும் எல்லாம் அப்படி நினச்சி பேசப்படாது. அப்போ தான் சொல்லுவான் பாருங்க, இது மாதிரி ஒரு வயசான பாட்டி வந்திருக்கிறாங்க, அந்த வயசான பாட்டிக்கு சீட்டு பின்னால் ஆயிட்டு அவங்களுக்கு நிற்க முடியாது இருக்கவும் முடியாது. அப்போ இதில் 2 பொம்பளைகள் இருக்கல, ஒரு பிள்ளை அவங்க மகளுக்கு கூட பின்னால் உட்காரு, நீங்கள் போய் இந்த வயசானதை அந்த முன்னால் உட்கார வச்சா அது ஒழுங்காக வீட்டை கொண்டு சேர்த்துடலாம்னு நினச்சா முடியவே முடியாது. ஆனால் ஒன்று பார்க்க அது தப்பு தான். என்னென்னா மனிதாபிமானத்தில் அவங்களுக்கு சீட்டை கொடுக்கலாம். நான் புக் பண்ண சீட்டை இன்னொரு ஆளை கொடுத்துட்டு மாறி இருக்க வேண்டியதில்லை, மனிதாபிமானத்தில் நம்ம கொடுக்கலாம். ஆனால் முடியவே முடியாது. அவங்க சொல்லுங்க, இவங்க எல்லாம் இந்த தோற்றத்தில் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆனால் அவன் உண்மையில் எனக்கு ஒன்று தெரியும், நிச்சயமாக அவன் ஆண்டவர் ஆராதிக்கிறவனா அவனை கர்த்தர் மாற பண்ணுவார். சத்தமாக சொல்லுங்களேன். நம்மை பார்ப்பவர்கள் நம்மகிட்ட பேசுகிறவங்க நமக்கு வெளி தோற்றத்தை, இப்போ நான் எல்லாம் இப்போ வெள்ளை சட்டையும் பைபிளும் எடுத்துகிட்டு போகிறேன்னா நான் ரொம்ப கவனமாக போவேன். காரணம், நம்மகிட்ட வந்து ஒரு வார்த்தையோ ஒரு கிரியை வந்ததுன்னா இவனும் இப்படி தான், அந்த இடத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சத்தமாக சொல்லுங்க. அப்போ சபையில் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை வெளியரங்கமாக இவ்வளவு மாற்றமாக இருக்கிறவங்க நம்ம வெளியே போகும்போது எவ்வளவு எச்சரிக்கையோடு கூட இருக்கணும். நம்ம வெளியே போகும்போது எவ்வளவு எச்சரிக்கை, நமக்கு வார்த்தையில் எச்சரிக்கை இருக்கணும், நமக்கு கிரியையில் எச்சரிக்கை இருக்கணும், நம்முடைய செயல்பாடுகளில் எச்சரிக்கை இருக்கணும். இவைகளை உலகம் கவனித்து உற்று நோக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள வராததற்கு காரணமே இப்படிப்பட்ட சில காரியங்கள். எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு
ஒரு சில மனிதர்கள் அவன் ரட்சிக்கப்படாதவன் உள்ள வந்து பாரம்பரியத்துக்குள்ள இருக்கிறான். இவர்கள் நிமித்தம் தான் ஜனங்கள் ஆவிக்குரிய சபைக்கு வர முடியல. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற ஆத்துமாவே, உன்னை நீ ஆராய்ந்து பார். தேவன் எதிர்பார்க்கிறார் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ளான அனுபவத்தில் எத்தனை பேர் மாற்றம் அடைந்திருக்கிறீங்க. சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. அன்னைக்கு நீ அங்க இருந்த, இன்னைக்கு நீ ஆவிக்குரிய சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டாச்சு. இன்னைக்கும் பழைய கெட்ட வார்த்தை உன் மனைவிட்ட அன்னைக்கு பேசினது போலதான் இன்னைக்கு நீ பேசுகிறனா, இன்னும் வெளியரங்கமா நீ மாறி ஆலயத்துக்கு வரிய தவிர இன்னும் நீ மாறல. அன்னைக்கு நீ அங்க இருக்கும்போது எடுத்ததும் கை நீட்டி இருக்கலாம், அடிச்சிருக்கலாம். இன்னைக்கு நீ தேவ சமூகத்துக்கு வந்து இன்னைக்கு எடுத்ததும் கை நீட்டி அடிக்கிறனா, இன்னும் உனக்கு உள்ளான வாழ்க்கையில மாற்றம் வரல. அன்னைக்கு நீ அங்க இருக்கும்போது சில காரியம் எல்லாரும் தெரிய செய்திருக்கலாம், இன்னைக்கு நீ அதை செய்யாம இருக்கலாம். இன்னைக்கு சூழ்நிலை வரும்போது அந்த காரியத்தை நீ செய்கிறாய் என்றால் இன்னும் மாற்றம் வர. தேவ ஜனமே சிந்தித்துக்கொள். எத்தனை ஆண்டுகளாய் நீ கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு வாழ்க்கை பழைய அனுபவம் இன்னைக்கு உனக்குள் இருக்கா? ஒருவேளை பழைய காலத்துல குடிச்ச நீ இன்னைக்கு குடிக்காம இருக்கலாம். பழைய நாட்கள்ல சிகரெட் பிடிச்ச நீ சிகரெட் பிடிக்காம இருக்கலாம். உன் குணத்துக்குள்ள எத்தனை மாற்றம் இருக்கு, உன் குணத்துல எத்தனை மாற்றம் இருக்கு. சிலர் நிறைய பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு பழைய ஏதோ ஒரு காரியத்தை உள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த மறைக்கப்பட்டது எடுத்து வெளியே எரியும் வரையிலும் ஆண்டவருடைய அற்புதத்தை எவ்வளவு ஜெபித்தாலும் ஒரு நாளும் பெற்று கொள்ள முடியாது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த, அதை மறைத்து வைக்கப்பட்டதை எடுத்து எறியணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது வசனம் சொல்லுது பாருங்க, ஒரு இடத்துல ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கான மோசைக்கு விரோதமா அங்க கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எல்லாம் நீ கடிக்குது. அங்க நிறைய பேர் சாகும். அப்ப அந்த அங்க இருந்த ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகாரு, ஒரு சர்ப்பத்தை உருவாக்கி அதை உன் வீட்டை நீ தூக்கி நிறுத்து. எவன் எல்லாம் அந்த சர்ப்பத்தை பார்க்கிறானோ அவன் எல்லாம் அற்புதத்தை பெறுவான், சாவ மாட்டான். உடனே அந்த இடத்துல தேவ ஊழியக்காரர் ஒரு சர்ப்பத்தை செய்து உயர்த்தி வைக்கிறாரு. அப்ப எவன் எல்லாம் பாம்பு கடிச்சு அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சோ அவன் எல்லாம் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பழச்சான். ஆனா வசனம் சொல்லுது, அதை இவனோ பத்திரமா எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு அதை கொண்டு நடந்தானு. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இப்ப இவனுக்கு நம்பிக்கை என்ன ஆயிட்டு, சாவ வேண்டிய நம்ம இந்த இதை பார்த்த உடனே குணமானோம், இது ஒரு புனிதமானது உள்ள இருந்து கிடட்டு தூக்கி தோளுக்குள்ள வச்சிருப்பான. ஒரு இடத்துல பைபிள் சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது அந்த ஊழியக்காரன் அந்த ஜனங்களை சுத்திகரிக்கும் போது அங்க பார்க்க இதையும் தூக்கி உள்ள வச்சிருந்தானே. அதை முற்றிலுமாய் அழித்த பிறகுதான் கர்த்தருடைய அற்புதத்தை அவன் காண கர்த்தர் கிருபை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன, நம்ம வெளியே பண்ணியிருந்தோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் உள்ள சட்டைக்குள்ள வெளியே தெரியாது. அது அன்னைக்கு நான் இதை நம்பினேன், எனக்கு நன்மை கிடையாது. அன்னைக்கு நான் இந்த காரியம் எதற்காக ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். இன்னைக்கு உன் குடும்பத்துக்குள்ள ஆண்டவருக்கு அற்புதம் நடக்கணும்னா நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எதையோ ஒன்றை நம்பி உனக்கு கொண்டு வச்சிருந்தே அதை தூக்கி நீ வெளியே எறிஞ்சாதான் கர்த்தருக்கு அற்புதம் நீ கேட்கிற. ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு, நான் மற்றவர்களை சொல்லல, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு வீட்டில் எந்த நன்மை வேணும், இன்னும் ஆசீர்வாதம் வேணும், என் குடும்பத்தில் நன்மை நடக்கணும், நீ எல்லாத்தையும் விட்டுட்ட ஏதோ ஒன்றை நீ மறைத்து வைத்திருக்கிறாய் அல்லவா, ஏதோ ஒன்றை நீ ஒளித்து வைத்திருக்கிறாய் அல்லவா. உன் நம்பிக்கை அதுக்கு மேல இருக்கிறதுனாலதான் கர்த்தருடைய கிரியை உனக்குள்ள. அன்னைக்கு நீ அறியாத காலத்தில் அதை நம்பி இருந்தாய். அன்றைக்கு நீ ஆண்டவர் அறியாத காலத்தில் அதுக்கு மேல நம்பிக்கை வைத்திருந்த. அன்றைக்கு நீ ஆண்டவர் அறியாத காலத்தில் அதை நம்பி உன் வீட்டில் வைத்த சத்ரு உனக்கு அதை வைத்து அற்புதம் செய்தான். ஆனா இன்னைக்கு உன் ஆசீர்வாதத்தின் தடை அதை என்பதை நீ மறந்து போகாத. இன்னைக்கு யார் இந்த இடத்துல இருக்கிறியோ, ரட்சிக்கப்பட்டு உன் குடும்பத்தின் சில நன்மைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், உன் குடும்பத்தின் நன்மை தடைபட்டு கிடக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ எதை எரிகோவில் இருந்து எடுத்து மறைத்து வைத்திருக்கிறாய் அதை கொண்டு வா, எரித்து அதை முற்றிலுமாய் அதை தகர்த்து போடுவான்னு சொல்லி அந்த மறைத்து வைக்கப்பட்டது வெளியே கொண்டு வந்த பொழுது சிறியாய் பட்டணத்தை முறியடித்து முன்னேறி போனது போல. இன்றைக்கு இந்த பிரசங்கம் முடிகிற இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு சிலரோடு கூட இந்த இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு நன்மை தரலையே, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலையே, ஆண்டவர் என் குடும்பத்தில் அற்புதம் செய்யலையே. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உன் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை உன் வீட்டுக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறாய். ஆண்டவர் சொல்றார், நீ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அது உன் வீட்டுக்குள்ள இருக்கு, நீ தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட பிறகு அது உனக்கு வீட்டில் இருக்கு, நீ தேவனுடைய அற்புதத்தை பார்த்த பிறகு அது உள்ள இருக்கு. இன்னைக்கு உனக்கு நம்பிக்கை அதுக்கு மேல இருக்கு. ஆண்டவர் சொல்றார், அதை நீ உடைப்பா என்றால், அதை நீ தகர்ப்பா என்றால், அந்த பழைய கிரியை நீ அழிப்பா என்றால், ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் உன் வீட்டில் நான் நிறைவேற. கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவை மகிமைப்படுத்துங்க. உனக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களை நான் உன் வீட்டில் நிரப்பேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூட, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு சில நிமிடம் அப்படியே ஜெபித்து நாம் ஆராதனை முடிக்க போகிறோம்.
ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை, அந்த நன்மை கிருபை நான் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்குரிய கனத்தை எனக்குரிய மகிமை எனக்கு செலுத்து. எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம்? என்னை ஆராதிக்க வந்த ஆண்டவரே, ஒரு வாரம் எனக்கு செய்ததை நான் நன்றி சொல்லி உமக்கு மகிமை செலுத்தின எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஒரு வாரம் நீர் என்னை பாதுகாத்ததுக்கு நான் நன்றி செலுத்தி மகிமை. இன்னைக்கு இந்த மாற்றத்தோட போங்க, இந்த மாறுதலோட போங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை என் பிள்ளைய பாதுகாத்தீரு, என் கணவனை பாதுகாத்தீரு, எனக்கு வருமானத்தை தந்தீரு, என் பிள்ளை ஆசீர்வதித்தீரு, நான் போகும்போது வரும்போது விபத்துகள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காம நடத்தி. ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்குரிய கனத்தை மகிமையோ எனக்குரிய நேரத்தை நீ எனக்கு செலுத்தினால் உன்னையும் கர்த்தர் கனம் பண்ணி உன்னையும் கர்த்தர் உயர்த்துவார். அடுத்தவர் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்தோடு. வெளியா இப்ப மாறிட்டோம், இந்த மாற்றம் வேணும். வெளியே நம்ம மாறிட்டோம், வெளியரங்கமான மாற்றம் நமக்குள்ள இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உள்ளுக்குள்ள நீ மாறலையே, உள்ளுக்குள்ள நீ மாறலையே. பரிசுத்த அலங்காரம் உனக்கு உள்ளுக்குள்ள வரணுமே. ஆரம்ப நாட்களில் எப்படியோ வந்த இன்னைக்கு ஆலயத்துல ஆண்டவர் விரும்புகிற வெளியரங்கமான நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தோடு வருகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சபையில் ஒரு விசுவாசி எப்படி எதிர்பார்க்காரோ அந்த வெளியரங்கமான தோற்றம் இன்னைக்கு உனக்குள்ள வந்துட்டு. ஆனா ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஆராய்ந்து பாருங்க, எனக்கு உள்ள பழைய கிரியை என்னப்பா கிடக்கு, எனக்குள்ள பழைய குணம் என்னப்பா கிடக்கு. வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆமென், ஆமென். ஒருவேளை விட முடியாத பாவங்கள் அதை கர்த்தர் ஏற்ற காலத்தில் உன்னை விட்டு மாற்றுவார். நன்மை எனக்கு வேணும்னு காத்திருக்கிற நீ, ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் வேணும்னு காத்திருக்கிற நீ, இவைகளில் நீ மாற்றப்படுவாய் என்றால், இவைகள் எல்லாம் உன்னை விட்டு மாற்றப்படும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நன்மை கிருபை தருவேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க ஆண்டவருக்கு? எத்தனை பேர் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனையில் உண்மை நான் கடமைக்காய் ஆராதிக்க மாட்டேன், ஒவ்வொரு ஆராதனையில் உண்மை நான் கடமைக்காய் துதிக்க மாட்டேன். என் தேவன் எனக்கு செய்த நன்மையை நான் சொல்லி உண்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கு செய்த அற்புதங்களை நான் சொல்லி உண்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே, இனிமேல் உமக்குரிய கனத்தை உமக்கு செலுத்துவே, உமக்குரிய மகிமை உமக்கு செலுத்துவே. அதே போல பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவரே, வெளியரங்கமான தோற்றம் அல்ல ஆண்டவரே, உள்ளான வாழ்க்கையிலும் நான் பரிசுத்தமாய் மாற கிருபை செய்யுங்க. என்னுடைய பழைய கிரியைகள் இன்றைக்கும் என்னில் இருக்கிறது, அந்த பழைய பாவங்கள் என்னை விட்டு மாறட்டும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில மாற்றத்தை தாருங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில மாறுதலை தாருங்க. எத்தனை பேர் கேட்கிறீங்க, பழைய குணம் எல்லாம் எது உனட்ட இருக்கு, பழைய குணங்கள் எவையெல்லாம் உனக்குள்ள இருக்கு, ஆண்டவரை ஆராதிக்க வந்த பிறகு இயேசுவின் நாமத்தினால ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையில் உள்ள தேவ வசனத்தின் கிரியை வெளிப்படுவதாக. கருத்தில்